என் லைஃப்பில் என்னோட எசப்பா என்னோட ஜோர்னல் இன்றைக்கி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இதில் புதுசாக என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, நான் 1,000,000 ரோஜா பூக்களை மாதாவோட பாதத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு நான் வச்சிட்டு இருக்கேன். அப்படின்னா மில்லியன் ரோஜா பூக்களை கூட கூடையாக வாங்கி அவங்க பாதத்தில் நான் வைக்கல. நான் ஒரு அருளந்த மாதிரியே வாழ்க ஜெபம் மங்கள வார்த்தை ஜெபத்தை நான் ஒரு தடவை சொன்னேன் அப்படின்னா அதை நான் ஒரு ரோஜா பூவாக கன்சிடர் பண்ணியிருக்கேன். நம்ம எல்லாருமே அது மாதிரி மாதாவுக்கு பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போதும் சரி, இல்லை வேறு எங்கேயாவது ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் சரி, நம்ம ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கும்போதும் சரி, நடந்து போயிட்டு இருக்கும்போதும் சரி, வீட்டில் சும்மா சமைச்சிட்டு இருக்கும்போதும் சரி, வேறு ஏதாவது வேலைகள் செஞ்சிட்டு இருக்கும்போதும் சரி, நம்ம அப்போ ஞாபகம் வரும்போதெல்லாம் நம்ம ஒரு அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஜெபத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக மாதாவோட பாதத்தில் ஒரு ரோஜா பூவை வைக்கிறோம். நம்ம என்ன கலர் வேணும்னாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ். எல்லோ கலர், ரெட் கலர், பிங்க் கலர், எவ்வளவோ கலர்ஸ் இருக்குது. ப்ளூ கலரில் கூட இப்போ ரோஜா பூ இருக்குது. ராயல் ப்ளூ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. அந்த மாதிரி எது வேணும்னாலும் நம்ம மனசில் நினச்சிட்டு மாதாவுக்கு ஒரு அருள் நிறைந்த மாதிரியே ஜெபத்தை நம்ம ஹாப்பியாக மனசார சொல்லலாம். வாங்க, நான் என்ன செஞ்சுருக்கேன், அது எந்த அளவுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட டிசம்பர் மாதத்துலேருந்து நான் இதை தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கேன். பார்க்கலாம். இது என்னோட ஜோர்னல். இது ஆன்டிபோலோ மாதா அவங்க ஸ்டிக்கரை எனக்கு என் பையன் கொடுத்தா நான் ஒட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இது என்னோட பேர். அப்புறமா பார்க்கலாம். அப்படியே வாங்க பாருங்கள். டிசம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 1,000,000 ரோஜா பூக்கள் என்னோட மாதாவோட பாதத்தில் அப்படின்னு சொல்லி. 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். 10 லட்சம் ரோஜா பூக்களை நான் வைக்க போகிறேன் அப்போது இந்த 10 லட்சம் சீக்கிரமாக முடியணும் அப்படின்னா ஒரு 2 வருஷம், ஒரு 2.5 வருஷத்துக்குள்ளே முடியணும்னு நான் நினச்சிருக்கேன். எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, மாலையை நம்ம வச்சுக்கலாம் ஞாபகம் இருக்கிறதுக்காக. நான் சிலுவையிலேருந்து எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணியிருக்கேன். சிலுவை, அப்புறமா பாருங்கள் இந்த 5 பீட்ஸு மொத்தம் சேர்த்தா 6 வரும். அப்புறம் நடுவில் இருக்க இந்த பீட்ஸு, இந்த 2 பீட்ஸு, அப்போது மொத்தம் இங்கே 10 வரும். இங்கே ஒரு 10, 20, இது ஒரு 30, 40, 50, 60. அப்போது ஒரு ஜெபமாலையில் நான் கணக்கு வச்சுக்கிட்டு அருள் நிறைந்த மாதிரியே 60 தடவை நான் சொல்வேன். 60 டைம்ஸ் நான் சொல்வேன். அப்படி சொன்னேன் அப்படின்னா 1 முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போது 16 டைம்ஸ் 16 தடவை நான் சொன்னேன் அப்படின்னா 960 வரும். 960 தடவை மங்கள வார்த்தை ஜெபம் நான் சொன்னதாக கணக்கில் வரும். அப்புறமா அது கூட சேர்த்து ஒரு 40 அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஜெபத்தை சொன்னோம் அப்படின்னா 1000 முடியும். அப்போது ஒரு நாளைக்கு 1000 ரோஜா பூக்களை என்னால் மாதாவோட பாதத்தில் வைக்க முடியும். டே 1 அன்னைக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தனால பாருங்கள் 3000 தடவை நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ரொம்ப ஆசையாக, எந்த வேலையும் செய்யலை அன்னைக்கு. எல்லாம் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. அதனால் நான் ஜெபம் பண்ணுறதுல மட்டுமே குறியாக இருந்து சீக்கிரமாக ரவுண்டு போட்டு முடிக்கணும். ஏன்னா 10 லட்சம் இருக்கே அப்படின்றதுக்காக அன்னைக்கு மட்டும் இவ்வளோ சொல்லியிருக்கேன் பாருங்கள். அடுத்த நாளும் சொல்லியிருக்கேன். அடுத்த நாள் 1000 ரோஜா பூக்கள் தான் போட்டிருக்கேன். அப்புறமா 3ஆவது நாள் 2 வாட்டி சொல்லியிருக்கேன். 4ஆவது நாள் 1000 சொல்லியிருக்கேன். அப்புறம் அதெல்லாம் இந்த பக்கம் கணக்கில் அப்படியே எழுதி வச்சுருக்கேன். இந்த பேஜுக்கு மொத்தம் ஒரு 7000 வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. அப்புறம் அடுத்தது இங்கே 3000 சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல டே 8, டே 9, டே 9க்கு 2 வாட்டி சொல்லியிருக்கேன். இங்கே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிட்டே வந்தேன். அப்புறமா பாருங்கள் 13ஆம் தேதி, 14ஆம் தேதி எல்லாம் கூட சொல்லியிருக்கேன். இதெல்லாம் சொன்னதுக்கு அடையாளமாக 1 சொல்லி முடித்தோன்னே ஒரு ரவுண்ட் போட்டுருவேன். அப்புறமா அது 2 சொல்லி முடித்தோன்னே 2. இதை முன்னாடியே எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1, 2லேருந்து 16 வரைக்கும் நம்ம சொல்ல போகிறோம். அப்போது 16 வரைக்கும் நான் எழுதி வச்சுக்கிட்டேன். 40 ப்ளஸ்ஸாக சொல்லணும். அதாவது சொல்லி முடித்ததுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும். 40 வாட்டி சொல்லணும். அப்போது ஒரு தடவை சொல்லி முடிச்சோன்னா ஒரு ரவுண்டு, 2ஆவது வாட்டி முடித்தா 2ஆவது, 3ஆவது அப்படியே சொல்லி ஒன்று ஒன்றா போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இதெல்லாமே சொல்லி இந்த பேஜில் ஒரு 4000 ரோஜா பூக்கள். அடுத்தது இதே மாதிரி தான்
20ஆம் தேதி சொல்லியிருக்கேன், 21ஆம் தேதி சொல்லியிருக்கேன், 22, 23. சில நாட்களில் சொல்ல முடியாது, வேறு ஏதாச்சும் வேலை இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி சொல்லவே இல்லை. ஒருவேளை இதை தொடங்கிட்டு இருக்கப்போ 5 வரைக்கும் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் இவ்வளோ தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, சரி கணக்கு எனக்கு தானே வேணும் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் கூட நான் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அடுத்த நாளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது இப்படி ஒரு நாளும் நான் சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகமாக இருக்கணுன்றதுக்காக இந்த மார்க்கிங்ஸ் இப்படியெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கும்போது, அழகாக எழுதும்போது, ஸ்கெட்சில் கலராக ரவுண்டாக போடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பேஜ் சீக்கிரம் ஆகிடுமோ அப்படின்னு பயந்துட்டு இதெல்லாம் குட்டி குட்டியாக நம்பர் போட்டு குட்டி குட்டியாக ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பாருங்கள், 22ஆம் தேதியோடு முடிச்சிருக்கேன். அதுவும் இன்றைக்கி அது சொல்லவே இல்லை, ஒன்று கூட சொல்லவே இல்லை, ஒரு வாட்டி கூட சொல்லவே இல்லை. சரி மெதுவாக சொல்லலாம். உங்களுக்கு இதை காமிச்சிட்டு மில்லியன் ரோஜா பூவை மாதாவோட பாதத்தில் எப்படி வைக்கிறது, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதை காமிக்கணுன்றதுக்காகவே நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மாதா நம்மளுக்கு நிறைய அற்புதங்கள் செய்கிறாங்க, அதிசயங்கள் செய்கிறாங்க, நம்மளை ரொம்ப அழகாக வழி நடத்துகிறாங்க. மாதா எப்போவுமே அவங்களோட பையனை எப்படி இருக்க பிடிச்சி பத்திரமா பார்த்துக்கிறாங்களோ, ஏசப்பாவை கரெக்டாக அவர் இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன, இந்த உலகத்தை மீட்கிறதுக்காக தான் அவர் வந்தார். ஒரு மீட்பருக்காக ரொம்ப காலமாக அவங்க எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. அதே மாதிரி மாதாவும் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனால் கப்ரியேல் தூதர் வந்து அவங்க வயிற்றுலேயே ஏசப்பா பிறக்க போகிறாருன்னு சொல்லும்போது அதை சந்தோஷமாக உள்ள எடுத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட அப்படியே தன்னையே அர்ப்பணித்து ஏசப்பாவுக்காகவே வாழ்ந்தாங்க. சின்ன வயசில் ஏசப்பா ஓடி போய் கீழே விழுவும்போது அவர் பெரிய வயசில் சிலுவையை சுமந்து கீழே விழுவுறது அவங்களுக்கு ஞாபகம் வருமா? அவங்களுக்கு காட்சி வரம் கூட இருக்குது. மாதாக்கு இன்ட்யூஷன் இருக்குது. அவங்களுக்கு பின்னாடி நடக்க போகிறது எல்லாமே முன்னாடியே தெரியும். ஒவ்வொரு செகண்டும் மனசில் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு மாதா ஏசப்பாவோட குறிக்கோள் என்ன, அவர் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார் அப்படிங்கிறத மனசில் வச்சு அவரை பெற்று வளர்த்து ஆளாக்கி இந்த உலகத்துக்கு அர்ப்பணித்தாங்க. நம்மளோட நோக்கம் என்ன, நம்ம அப்பா அம்மா நம்மளை எதுக்காக பெற்றாங்க, எதுக்காக வளர்த்தாங்க, நம்ம எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, எல்லாத்தையும் நம்மளும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் அது நம்மளுக்கு பத்தவே பத்தாது. இந்த பூமியில் இருக்க அப்பா அம்மா எப்போவுமே நல்லா படிக்கணும், அவங்க பிள்ளைங்க நிறைய காசு சம்பாதிக்கணும், காரில் போகணும், ஏரோப்ளைனில் போகணும், அதை மட்டும்தான் நினைக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு விண்ணகம் அப்படிங்கிற இடத்துல ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் வாழ்கிற தகுதியை மாதா நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா மாதாவோட உதவி நம்மளுக்கு தேவை. நம்ம தவறான வழியில் போகாமல் இருக்கணும், தவறான சிந்தனைகள் நம்மளுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வாயில் எப்போவுமே மங்கள வார்த்தை ஜெபம் இருக்கணும். மாதாவோட ஜெபத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது என் பிள்ளை என்னை ஞாபகம் வச்சுருக்கான்னு சொல்லி மாதா நம்ம தப்பான வழியில் போகும்போதும் சரி, நம்மளுக்கு ஒரு ஆபத்து வரும்போதும் சரி, நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு சோதனை வரும்போதும் சரி, சாத்தான் கிட்ட இருந்தும் மாதா நம்மளை காப்பாற்றுவாங்க, நிச்சயமாக காப்பாற்றுவாங்க. நம்மளுக்கு கெட்ட ஆலோசனை, கெட்ட சிந்தனை, கெட்ட வழியில் போகிறது எதுவுமே கெட்டது அப்படின்ற வார்த்தையே நம்மளோட லைஃப்பில் இல்லாமல் பார்த்துக்குவாங்க. இதுதான் ஒரு தாய் தன்னோட பிள்ளைக்கு செய்கிற உண்மையான அன்பு வச்சிருக்க எல்லா தாயும் செய்கிறது. ஆனால் இந்த உலகத்தோட தாய் நம்மளோட ஏசப்பாவோட அம்மா, நம்ம மாதா நம்மளுக்கும் ஏசப்பாவுக்கு செஞ்சது போலவே செய்வாங்க. ஏசப்பாவை எப்படி அந்த சிலுவை பயணத்தில் வழி நடத்தி அவர் உயிர் தெழுந்ததுக்கப்புறம் அவங்க எப்படி மாட்சிமை பெற்றாரோ அதே மாதிரியே நம்மளும் இந்த பூமியில் வாழும்போதும் சரி, இறந்ததுக்கப்புறமும் சரி நம்மளை விண்ணக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு மங்கள வார்த்தை ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் மாதாவோட பாதத்தில் மில்லியன் பூக்கள், 10 லட்சம் பூக்களை வைக்கிறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். எப்படியும் இந்த வருஷமோ இல்லை அடுத்த வருஷமோ எப்படியோ போராடி நான் ஜெபம் சொல்லி முடிச்சிருவேன். மில்லியன் ரோசஸ் நான் வச்சிருவேன். நீங்களும் உங்களுக்கு இது பிடிச்சிச்சின்னா செய்யுங்க. மில்லியன்னா மில்லியனே வைக்கணும்னு அர்த்தம் இல்லை. எனக்கு மில்லியன் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்கும். எப்போவுமே ரொம்ப பெருசாக தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். பெருசாக இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. குட்டியில் சாட்டிஸ்ஃபை ஆகிற பழக்கம் எனக்கு இல்லை. அதனால தான் மாதாவுக்கு மில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் நிறைய ஒர்க் பண்ணுறேன், எனக்கு டே அண்ட் நைட் ஒர்க் இருக்குது, என்னால் இவ்வளோ தூரம் ஜெபம் சொல்ல முடியாதுன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். 1000 பூக்கள் வைக்கலாம். அப்புறம் நம்மளுக்கே ஆசை வரும்,
100 பூக்கள் கூட வைக்கலாம், 10 பூக்கள் கூட வைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும்போது ஆசை வந்துட்டே இருக்கும். நம்ம பெருசு பெருசாக அப்போ செய்ய ஆரம்பிச்சிருவோம். அக்டோபர் மாதம் ஃபுல்லாக நான் 1000 ஜெபமாலை எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து சொல்லி ஒப்பு கொடுப்போம். அந்த பழக்கத்தில் தான் இப்போது இதில் ஜெபமாலைன்னு சொல்லும்போது ஒரு 10 நம்ம தியானிக்கணும், நடுவில் பிதாசுதன்லாம் போடணும். ஆனால் இப்போது இந்த ஜெபமாலையை நான் எடுத்து வச்சுருக்கும்போது இதில் எனக்கு அருளந்த மரியை மட்டும்தான் சொல்ல வேண்டியிருக்கனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சொல்லி முடிச்சிருவேன். இது திருச்சுவையோ யாரோ கட்டளை கொடுத்து செய்யலை, தவறாக நினச்சிக்க வேண்டாம். இது கத்தோலிக்க போதனை கிடையவே கிடையாது. என்னோட மனசுக்கு தோணி நான் செய்யணும்னு ஆசைப்பட்டு நான் செஞ்சுருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செய்யுங்க. தேங்க்யூ.